பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு சரியான நேரத்தில் பதில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தாலிபான் அரசாங்கத்தின் பாதுகாப்பு அமைச்சகம் எச்சரித்துள்ளது மீண்டும் இரு நாட்டுக்கும் இடையே உள்ள பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. கடந்த 6ஆம் தேதி பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள மசூதியில் தற்கொலைப்படை தாக்குதல் நடந்ததில் சுமார் 32 பேர் கொடூரமாக கொல்லப்பட்டனர். அதோடு பாகிஸ்தானின் மற்ற சில இடங்களிலும் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது. இந்த தாக்குதல் பாகிஸ்தானில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தற்போது ஆப்கானிஸ்தானின் நங்கர்கர் மற்றும் பாக்டிகாவில் பாகிஸ்தான் தனது விமானப்படை மூலம் நடத்திய வான்வழி தாக்குதலில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட பலர் கொல்லப்பட்டதாக ஆப்கானிஸ்தானை ஆளும் தாலிபான் அரசாங்கம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நங்கர்ஹர் மற்றும் பாக்டிகா மாகாணங்களில் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல்களை கண்டிப்பதாக ஆப்கானிஸ்தானில் உள்ள தாலிபான் அரசாங்கத்தின் பாதுகாப்பு அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. நங்கர்ஹரில் உள்ள வீட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் கிட்டத்தட்ட 20 பேர் கொல்லப்பட்டதாகவும் பாக்டிகாவில் ஒரு மத அடிப்படையிலான கல்வி நிறுவனம் மீது தாக்குதல் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. மறுபுறம் தனது நாட்டில் சமீபத்தில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் கூறுகிறது. உளவு தகவலின் அடிப்படையில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதியில் உள்ள 7 பயங்கரவாத மறைவிடங்கள் மற்றும் முகாம்களை குறிவைத்ததாக பாகிஸ்தான் கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தானை தளமாக கொண்ட பாகிஸ்தான் தாலிபான் ஃபிட்னா அல் கவாரிஜ் உடன் தொடர்புடைய அவர்களின் துணை அமைப்புகள் மற்றும் கொராசன் மாகாணத்தின் இஸ்லாமிக் ஸ்டேட் ஆகியவை பாகிஸ்தானில் நடந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றதாகவும் அதன் அடிப்படையிலேயே இந்த குழுக்களின் மறைவிடங்கள் மற்றும் முகாம்கள் மீது குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாகவும் பாகிஸ்தான் கூறுகிறது. பாகிஸ்தான் செய்தி மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின்படி தங்கள் நாட்டில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் கவாரிஜ் குழுவால், அதாவது ஆப்கானிஸ்தானை தளமாக கொண்ட அவர்களது தலைமை மற்றும் பொறுப்பாளர்களின் வழிகாட்டுதலின் பேரில் நடத்தப்பட்டதற்கான வலுவான ஆதாரங்கள் பாகிஸ்தானிடம் உள்ளன என்றும் பாகிஸ்தான் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த குழுக்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசாங்கத்திடம் தொடர்ந்து கோரி வந்ததாகவும், ஆனால் எந்த நடவடிக்கையும் ஆப்கான் அரசு எடுக்கவில்லை எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை மற்றும் தாக்குதல் குறித்து ஆப்கானிஸ்தான் தேசிய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதும் மக்களை காப்பதும் தங்களது மத மற்றும் தேசிய பொறுப்பு என்று குறிப்பிட்டுள்ளது. பாகிஸ்தானின் இந்த அத்துமீறல்களுக்கு தகுந்த நேரத்தில் கணக்கிடப்பட்ட மற்றும் முறையான பதிலடி கொடுக்கப்படும் என்று அமைச்சகம் எச்சரித்துள்ளது. குடியிருப்புகள் மற்றும் மத மையங்கள் மீது தாக்குதல் நடத்துவது பாகிஸ்தான் ராணுவத்தின் உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு தோல்வியையே காட்டுகிறது என்றும் தங்கள் உள்நாட்டு பிரச்சனைகளை மறைக்க பாகிஸ்தான் இத்தகைய தாக்குதல்களை நடத்துவதாகவும் ஆப்கானிஸ்தான் குற்றம் சாட்டியுள்ளது. ஏற்கனவே கடந்த 2025ஆம் ஆண்டு இரு நாட்டுக்கும் இடையே ராணுவ மோதல்கள் நடந்து கத்தார் நாட்டின் மத்தியஸ்தத்தில் நிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் மோதல்கள் நடைபெறுவது இரு நாட்டு எல்லையிலும் பதற்றத்தை அதிகரிக்க செய்கிறது.